السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முஃமின்கள் வெற்றியடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் ஒரு முக்கியமான விடயம்தான் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். உள்ளச்சத்துடன் தொழுகையிலே இருக்கக்கூடிய முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். தொழுகையாளிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள், தொழக்கூடிய முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. மாற்றமாக தொழுகையிலே உள்ளச்சம் உடையவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். தொழுகையிலே குஷூஐ, உள்ளச்சத்தை நாம் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இன்றைய தினம் தொழுகையிலே உள்ளச்சத்தை கொண்டு வந்து வெற்றியடைந்த முஃமின்களிலே நாம் ஆகுவதற்குரிய 5 வழிகாட்டலை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற சிந்தனை வர வேண்டும். படைத்த ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன், எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு மதிப்புக்குரிய ஒருவரை சந்திக்க சென்றிருக்கின்றோம், அவர் கண்ணியமானவர், அவர் உயர்ந்தவர், அனைத்து தகைமைகளும் அனைத்து குவாலிஃபிகேஷனும் அவரிடத்தில் இருக்கின்றது. அவரை பார்த்து மக்கள் அனைவரும் பயப்படுகின்றார்கள், அவருக்கு மரியாதை செய்கின்றார்கள். அவரை சந்திப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்றால் நாம் எவ்வளவு கண்ணியமாக நிற்போம், நாம் எவ்வளவு நிதானமாக நிற்போம். அவருக்கு முன்னால் நிற்கும் பொழுது எமது உடல் அமைப்புகள், எமது ஆடை, எமது ட்ரெஸ், ஒவ்வொரு விடயமும் சரியாக கவனித்து நாம் நிற்போம். இதே போன்று தொழும் பொழுது நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்றேன் என்று நாம் நிற்க வேண்டும். இதற்கு முன்னால் ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் உரையாட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடன் டிஸ்கஸ் பண்ண வேண்டும் என்றால், தனது பிரச்சனையை முன்வைக்க வேண்டும் என்றால், அதற்குரிய மிக உயர்ந்த ஆயுதம் தான் தொழுகை. தொழுகையின் ஊடாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் டிஸ்கஸ் பண்ண முடியும். அல்லாஹ் ஒரு மனிதனுடன் உரையாட வேண்டும் என்றால் அதற்குரிய முக்கியமான வழி அல் குர்ஆன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஓத ஓத ஒரு மனிதனுடன் அல்லாஹ் பேசுகின்றான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு அல்லாஹ் தந்த மிகச் சிறந்த ஒரு ஆயுதம் தான் தொழுகையாக இருக்கின்றது. எனவே ரப்புக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் என்ற சிந்தனையை மனதுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, தொழுகையிலே உள்ளச்சத்தை நாம் உண்டாக்குவதற்கு செய்ய வேண்டியது, எமது உள்ளத்திலே தொழுகையை தவிர, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு வயல் எனும் நரகம் உண்டாகட்டும். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையை விட்டும் பராமுகமாக இருக்கின்றார்கள். என்ன ஓதுகின்றோம், நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், நான் ஓதக்கூடிய அந்த திக்ருடைய கருத்து என்ன என்பதை சிந்திக்காமல் தொழுகின்றார்கள். இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு வயல் எனும் நரகம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். எனவே எமது உள்ளம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமூகம் அளித்திருக்கின்றதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். உடல் மாத்திரம் சமூகம் அளித்திருப்பது மாத்திரம் போதாது, மாற்றமாக எமது உள்ளம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமூகம் அளித்ததாக ஆகியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தொழுகையிலே உள்ளச்சத்தை நாம் உண்டாக்குவதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான விடயம், நாம் ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹா, ஓதக்கூடிய துஆக்கள், அதை நாம் சிந்திக்க வேண்டும். அதன் கருத்து என்ன? சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்தை நாம் சிந்தித்தாலே போதும், அந்த தொழுகை உள்ளச்சமுடையதாக மாறிவிடும். ருக்குவுக்கு சென்றால் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்தி, மகத்தான எனது ரப், அவன் தூய்மையானவன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ரப்பனா லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். வானம் மில் அஸ்ஸமாவாத் வ மில் அல் அர்த், வானம் பூமி நிறைய உனக்கே எல்லா புகழும். சுஜூதுக்கு சென்றால் ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் குனிந்தால் அவன் உயர்த்தப்படுவான். ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் குனிந்தால் உயர்த்தப்படுவான், அதுதான் சுஜூத். சுஜூதுக்காக வேண்டிய ஒரு மனிதன் குனிந்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்வை அடைவான். அந்த சுஜூதுக்கு சென்று சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்தி, எனது உயர்ந்த ரப், அவன் தூய்மையானவன்.
நாம் 2 சஜிதாக்களுக்கும் இடையில் ஓத வேண்டிய 7 முக்கியமான துஆக்கள், அதில் விசேஷமான 4 துஆக்கள் இருக்கின்றது. அதில் அனைத்து நலவுகளும் உள்ளடக்கி இருக்கின்றது. ரப்பி இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி. மக்ஃபிரத்தை, ரஹ்மத்தை, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கின்றோம், ஆஃபியத்தை கேட்கின்றோம், ரிஸ்கை கேட்கின்றோம், உயர்வை கேட்கின்றோம். இவ்வளவு ஆழமான விடயத்தை நாம் தொழுகையிலே கேட்கின்றோம். தஷஹுதிலே உட்கார்ந்தால் ஒரு மனிதன் எத்தனையோ விடயங்கள் கேட்பதற்கு இருக்கின்றது. அதை அனைத்தையும் கேட்டு முடித்ததற்கு பின்னால் அவரது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் எவ்வளவு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றோம் கண்ணியமானவர்களே. எனவே நாம் ஓதக்கூடிய ஓதல்கள், திக்ர்கள், துஆக்கள் அனைத்துடைய கருத்தையும் நாம் விளங்கி ஓதும் பொழுதும் அந்த தொழுகையை உள்ளச்சத்துடன் தொட முடியும். அடுத்ததாக தொழுகையில் இருக்க வேண்டியது ஹோப். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் ஹோப் இருக்க வேண்டும். நான் தொழுதால் நிச்சயம் அல்லாஹ் எனது தேவைகளை நிறைவேற்றுவார். எனது பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷனை காணக்கூடிய இடம்தான் தொழுகை. எமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி எமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இடம்தான் தொழுகை. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். வாழ்க்கையிலே நாம் உதவி தேடுவதற்குரிய முக்கியமான விடயம் பொறுமை. பொறுமையின் மூலம் உதவி தேடலாம். இரண்டாவது தொழுகை. தொழுகையின் மூலம் நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எனவே தொழும் பொழுது நம்மிடத்தில் ஹோப் இருக்க வேண்டும். எனது தொழுகையின் மூலம் அல்லாஹ் எனக்குரிய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவான், எனது பிரச்சனைகளை முடிப்பான் என்ற ஹோப் இருக்க வேண்டும். அடுத்ததாக இருக்க வேண்டியது, எந்த அமலை செய்யும் பொழுதும் மனதிலே இருக்க வேண்டும் பயம். அல்லாஹ் நான் செய்யக்கூடிய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஆயத்தை பற்றி கேட்டார்கள். ஒரு கூட்டம் சில காரியங்களை செய்வார்கள், உள்ளத்தில் பயம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களா, திருடக்கூடியவர்களா, மோசமான விடயங்களை செய்யக்கூடியவர்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, இவர்கள் தொழக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், உயர்ந்த அமல்களை செய்வார்கள். ஆனால் செய்யும் பொழுது இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ, இது சுருட்டி பழைய துணி போன்று வீசப்படுமோ என்ற பயம் அவர்களது உள்ளத்திலே இருக்கும். அவர்கள் தான் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தொழும் பொழுது பயம் இருக்க வேண்டும். இது எனது கடைசி தொழுகையோ தெரியாது, இதற்கு பின்னால் எனக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது, இந்த இஷா தொழுது இருக்கின்றேன், நாளை ஃபஜ்ருடைய தொழுகை எனக்கு தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ தெரியாது, எனக்கு மௌத் வந்துடுமோ தெரியாது என்ற பயத்துடன் நாம் தொழ வேண்டும். எனவே இந்த 5 விடயமும் தொழுகையிலே காணப்பட்டால் தொழுகையிலே உள்ளச்சம் இருக்கும். முதலாவது, ரப்புக்கு முன்னால் நிற்கின்றேன் என்ற சிந்தனையை கொண்டு வர வேண்டும். எமது உள்ளம் எற்றென்றாக வேண்டும். உடம்பு மாத்திரம் கிடையாது, உள்ளம் எற்றென்றாக வேண்டும் அல்லாஹ்வுக்கு முன்னால். மூன்றாவது, நாம் ஓதக்கூடிய ஓதல்களை, அதன் கருத்துக்களை நாம் சிந்தித்து அதை ரசித்து என்ஜாய் பண்ணி நாம் ஓத வேண்டும். நான்காவது, அல்லாஹ்விடத்தில் ஹோப் இருக்க வேண்டும், நல்ல எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஐந்தாவது, பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற பயம் நம்மிடத்தில் இருந்து நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது அந்த தொழுகை உள்ளச்சம் குஷூ உள்ளதாக மாறும். நாம் வெற்றி அடைந்த முஃமின்களுடைய கூட்டத்திலே ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி அடைந்த முஃமின்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.